ஹலோ மக்களே, இந்த ஏசியை சர்வீஸ் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. முன்னெல்லாம் ஒரு 25ல் வச்சாலே கூலிங் நல்லா வரும். ஆனால் இப்போ 16ல் வச்சா தான் கூலிங்கே வருது. ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் ஏசி ரன் ஆனதுக்கப்புறம் ஏசியில் இருந்து வாட்டர் லீக்கேஜ் ஆகுது. இந்த ஏசியில் இருக்கிற ஏர் ஃபில்டரை கூட நம்ம ஒரு தரம் கூட கழட்டி க்ளீன் பண்ணதே இல்லை. அதனால் இப்போ நம்ம இந்த ஏசியை மொத்தமாக சர்வீஸ் பண்ண போகிறோம். ஏசியை எப்படி சர்வீஸ் பண்ணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த ஏசியில் இருக்கிற ஏர் ஃபில்டரை கழட்டி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட் பேனலில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டணும். இந்த ஏசியில் இருக்கிற ஸ்விங் பிளேடை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட் பேனலை ஃபுல்லாக கழட்டியாச்சு. இப்போது பிசிபி போர்டை தவிர எவாப்ரேட்டர் ட்ரெயினரெல்லாம் நம்ம ஜெட் ஸ்ப்ரேயை வச்சு க்ளீன் பண்ண போகிறோம். அதனால் இந்த போர்டை தவிர மற்ற எல்லா இடத்தையும் ஷீட் போட்டு மூடி அதுலேருந்து தண்ணி ட்ரெயின் ஆகிறதுக்காக கீழே ஒரு பக்கெட் வச்சுருக்கோம். அதில் தான் அந்த தண்ணி ட்ரெயின் ஆகும். இப்போ அவுட்டோர் யூனிட்டை ஜெட் ஸ்ப்ரேயை வச்சு க்ளீன் பண்ணிடலாம். இதில் அந்த அளவுக்கு அழுக்கு அதிகமாக இல்லை, அதனால் இதை கழட்ட தேவையில்லை. இப்போ ஏசியோடைய ஃப்ரண்ட் பேனல், ஸ்விங் பிளேட், ஏர் ஃபில்டர் எல்லாத்தையும் ஜெட் ஸ்ப்ரேயை வச்சு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ ஏசியோடைய இன்டோர் யூனிட்டை ஜெட் ஸ்ப்ரே வச்சு க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஏசியை நல்லா ஒரு டவலால் தொடச்சிடலாம். தொடச்சிட்டு இந்த தண்ணியை கீழே ஊற்றிடலாம்.
இப்போ இதில் இருக்கிற ஃப்ரண்ட் பேனலை ஸ்க்ரூ போட்டு முடிக்கலாம். இதில் இருக்கிற ஸ்விங் பிளேடு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் மூடும், இன்னொரு சைடு மூடாது. அதை நாங்கள் அந்த மெக்கானிக் கிட்ட சொன்னோம், அவங்க சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ ஸ்விங் பிளேடு பார்த்தீங்கன்னா 2 சைடு நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ ஏசியோடைய அவுட்டோர் யூனிட்டுக்கு கேஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ ஏசியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணியாச்சு. மொத்தம் 3 பேர் ஏசியை சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. இதை கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் தான் ஆச்சு. மற்ற ஏசி சர்வீஸ் பண்ணுறவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்க வெறும் 1000 ருபீஸ்க்கே ஏசி சர்வீஸ் பண்ணி தந்துடுறாங்க. ஏசி நல்லா சூப்பராக பக்காவாக ஒர்க் ஆகுது. இவங்க சேத்தியத்தோப்பு, சிதம்பரம், அதை சுற்றி உள்ள ஊர்கள்லாம் ஏசி சர்வீஸ் பண்ணுறாங்க. ஏசி மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜும் சர்வீஸ் பண்ணி தராங்க. உங்கள் நம்பரை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஏசி சர்வீஸ் பண்ணுறதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்சால் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஏசி சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் ஏசியோட கூலிங் அவுட்புட் இப்போ ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டாடா, பை பை, see you.